50 ஆண்டு கால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா. அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸுக்காகட்டும், ப்ரொடியூசர்ஸுக்காகட்டும், சினிமாட்டிஸ்ட்டு யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர். இன்னும் எத்தனை ஆண்டுகளானால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சுருக்கார். அதுக்கு நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி சார் அவர்கள், எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து அவர் பெட்ரூமுக்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க, அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டைமில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. என்றென்றும் என்னுடைய நினைவில் என் கூடவே எல்லா நாட்களும் எப்போது இருப்பார். ஒரு ஆத்மசாந்தி குடும்பத்தார் ஆழ்ந்த அழுதாமல் நன்றி. பாரதிராஜா சாரோட 16 வயதினிலே கிழக்கே பூமுறை, புதிய வார்த்தைகள், அன்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதிராஜா சாரோடது வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதிராஜா சார் வந்து காலம் தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆள் நடந்தாலும். எங்களை வளர்த்து ஆளாக்குற ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி, நாங்களும் சரி, அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்க. பேச முடியுமா? அதை வச்சு பேச முடியுமா? அவரை பற்றி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நோ கமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது.
எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும், அண்ணன் தம்பிக்கு அடிக்க வருவோம், இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கல, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். செந்தூர பூவை பாட்டுகளை வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு வந்தோம்ல 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதுபடி நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிங்க, எல்லாரும் வேண்டிங்க. சார் இறுதிச் சடங்கு சொன்னாங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அறிவிப்பாங்க. இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சில பிளான் போயிட்டுருக்குன்னு இன்னும் சில ரிலேஷன்ஸ் வரணும், வந்தவொடனே கலந்து பேசி அதை முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இறந்தார் மறைந்தார் என்ற செய்தி கேட்டது மிகவும் அதிர்ச்சியாக வேதனையாக இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களுக்கு பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர். அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்களின் இழப்பு. அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீமை இது எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ அதை போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதி ராஜா இருந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்கும்.